அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியா வருவீங்க. மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. இப்போ பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான், பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் 1 2025 அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அன்னைக்கு போயிட்டு வருவதோ அல்லது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த கணிப்பானது பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களை வச்சுதான் சொல்ல போறோங்க. பொதுவா வருட கிரகங்கள் நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னா குரு பகவானுங்க. குரு பகவான் ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாரு. அவரை பின்தொடர்ந்து ராகு கேத்து ஆகிய 2 சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே சமயத்துல பயிற்சி அடைவாங்க. இவங்க 1.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க. இவங்க எல்லாருமே பின்தொடர்ந்து கடைசியா சனீஸ்வரர் பகவான் பயிற்சி அடைவாங்க. இவர் ரொம்பவே காலதாமதமா 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். ஸோ அதனால இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் மினிமம் ஒரு வருட காலத்திற்கு மேல பயிற்சி அடையக்கூடிய காரணத்தினால இவங்க மட்டும்தான் வருட கிரகங்கள் லிஸ்ட்ல வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா இந்த 4 கிரகங்களுமே பயிற்சி அடைகிறாங்க. ஸோ அப்ப இவங்களுடைய பயிற்சி மூலமா நமக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்துல ராகு பகவான் உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ இதனால என்ன ஆகும், ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க இரவு நேரங்கள்ல உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பைக்லயோ அல்லது கார்லயோ டிராவல் பண்றீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற காயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் இரவு நேரங்கள்ல நீங்க பப்ளிக் வெஹிக்கிள்ஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிலாங்கிங்ஸ், அதாவது உங்களுடைய பொருட்களை நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருட்கள் எதுவுமே திருட்டு போகாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் ராகு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த மே மாதம் 18ஆம் தேதி 2025 அன்னைக்கு உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில தம்பதிகள் நீண்ட காலமா பிள்ளைகள் வரம் இல்லாம ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அதாவது எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு பிள்ளைகள் வரம் மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு
வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒரு சில நண்பர்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க ரெகுலரா டாக்டரை விடாம கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. 100% வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ராகு உங்களுடைய 5வது வீட்டுக்கு பயிற்சி அடையக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில படிக்கின்ற மாணவர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ராகு உங்களுடைய 4வது வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹார்ட் பெயின் எதனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய ஹெல்த் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த வருடத்தின் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ உங்களுடைய பர்சனல் சார்ட்ல வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து பகவான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஜாபை விட்டு ரிலீவ் ஆயிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழில வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து அயல்நாடு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தூங்குவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் கேத்து பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துக்கு மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைய போறாரு. இதன் காரணமா நீங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாது நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துக்கு கேத்து பகவான் வரவேற்கும் மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பதிவில் தான் கிளியரா சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த ஸ்தானத்துல 3வது வீட்டுல வந்து சனீஸ்வரர் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எதனா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா
நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு மார்ச் மாதம் 29, 2025 அன்னைக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க. இதன் காரணமா வந்து சனீஸ்வரர் மற்றும் ராகு ஆகிய 2 கோள்களுமே கிட்ட வந்து 1.5 மாத காலங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்க போறாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ, முக்கியமா வந்து நீங்க எதனா புதுசா ஒரு பைக் வாங்குறீங்க அல்லது கார் வாங்குறீங்க அல்லது புதுசா எதனா சொத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க பழைய வாகனங்களை வந்து வாங்கி விற்கின்ற தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றமா வந்து உங்களுடைய தொழில் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய 7வது வீடு, உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானமான மறைவு ஸ்தானத்துல இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்னைக்கு வந்து அவரும் என்ன பண்றாருன்னா அபிஷியலி உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்ப நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி விவாகரத்து கோரி நீங்க கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இல்லை எங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாத்தியமா வந்து டிவோர்ஸ் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னருக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து பேங்க்ல வந்து லோன் எடுத்து வந்திருப்பீங்க. உங்களால லோன் அமௌண்ட் வந்து கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் கடந்த வருடம் ஏற்பட்டு இருக்கலாங்க. ஆனா இந்த குரோதி வருடம் ஆரம்பத்துல இருந்தே இன்கேஸ் இப்போ நீங்க ஒரு ஜாப்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல புதிய ஜாப் கிடைக்குங்க. அது மட்டும் அல்லாது தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமா நடக்கல அப்படின்னாலும் உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து விவசாயத்துல நல்ல லாபம் கிடைச்சிட்டு நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கடன் தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த குரோதி வருடம் நிச்சயமாக நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.